6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பன்முகத்தன்மை அறிதல். ஸோ நம்ம நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறைகளால் என்ன பண்ணியிருப்பாங்க, வேறுபட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ அவங்களுடைய பின்புலங்கள் சரி, அவங்களுடைய பண்பாடுகள் சரி, அவங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் சரி, எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறுபாடோடு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நாகரிகத்துடைய தாயகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5000 ஆண்டுகள். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நவீன இந்திய இனத்தவருடைய ஒரு பகுதியாக இருந்தவங்க யார் அப்படின்னா ஆரியர்கள், மங்கோலியர்கள், நீக்ரிட்டோக்கள், திராவிடர்கள், ஆல்ஃபைன்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆரியா வந்து மங்கோலி கூட, அதாவது கங்குலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்குலியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஸோ திராவிடர்களோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே ஆல்ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பன்முகத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா நில அமைப்புகள், அப்புறம் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, அப்புறம் சமூக பன்முகத்தன்மை, அப்புறம் சமயம், அப்புறம் வந்து மொழிசார், அப்புறம் பண்பாடு பன்முகத்தன்மை. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும், ஒன்வேர்டு 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தான் என்னது அப்படின்னா நம்முடைய இந்தியா. ஸோ இந்திய இனத்தவருடைய ஒரு பகுதியாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆரியர்கள், மங்கோலியர்கள், நீக்ரிட்டோக்கள், திராவிடர்கள், ஆல்ஃபைன்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ மலையும் சரி, மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறு, கடல், பள்ளத்தாக்கு, ஒரு மாதிரி பரந்த நிலப்பரப்பு கொண்டதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டம் சொல்கிறோம். நம்ம இந்தியாவும் அதே மாதிரி கொண்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை வந்து துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்கை பிரிவு, காலநிலை எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து இது கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பகுதியுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எவையெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியுடைய எக்கனாமிக்கல், அதாவது நடவடிக்கை வந்து எதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னா அது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். ஒன்வேர்டில் கேட்கலாம், கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம். ஸோ அது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். ஒரு பகுதியுடைய பொருளாதார நடவடிக்கைகள் வந்து எவை தீர்மானிக்கும் அப்படின்னா அது நிலவியல் மற்றும் நிலப்பரப்பு சொந்தம், அப்புறம் காலநிலை கூறுகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கடலோர பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து என்ன தொழில் பண்ணுவாங்க, மீன்பிடி தொழில். சமவெளி மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேளாண்மை. மலைப்பகுதி மேய்த்தல். ஸோ இப்போ மலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, தேயிலை இந்த மாதிரி தோட்டப்பயிருக்கு அது உகந்ததாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பகுதியுடைய தாவரங்கள், விலங்குகள், அதுக்கப்புறம் வளம், மக்களுடைய உணவு, அதுக்கப்புறம் உடை, தொழில், வாழ்க்கை தரம், இதெல்லாம் எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுது. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.